இயேசுவின் நாமத்துக்கு நிகர் வேறு எந்த நாமம் கிடையாது. அதனால் இந்த நாளிலே இயேசுவினுடைய நாமத்தை நாம் கொண்டாட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்க வேண்டும். அப்போஸ்தலர் 3:16 அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அல்லேலூயா. அப்போ இயேசுவினுடைய நாமம் என்ன செஞ்சது? பலப்படுத்தினது. அவருடைய நாமத்தில் ஒரு பலனை கொடுக்கும், அவர் நாமத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், அவர் நாமத்தில் ஒரு விடுதலையை கொடுக்கும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நான் இயேசுவின் நாமத்தில் வருவதாக, இயேசுவின் நாமத்தில் கிடைப்பதாக, இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன், இயேசுவின் நாமத்தில் கிருபை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் மேன்மை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்கிற அந்த இயேசுவினுடைய நாமத்தை நீங்கள் வாயில் உச்சரிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் நான் பெற்றுக்கொள்வேன், இயேசுவின் நாமத்தில் எழும்புவேன், இயேசுவின் நாமத்தில் பிரகாசிப்பேன் என்கிற அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் கடைப்பிடிக்கணும். இந்த நாமம் என்ன செய்யும் நாமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ நாமங்கள் இருக்கலாம், ஆனால் பாவங்களே மன்னிக்கிற ஒரு நாமம் உண்டு இருக்குன்னா அது இயேசுவின் நாமம் தான். வாசிங்க அப்போஸ்தலர் 10:43 அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவம் மன்னிப்பே பெறுவான் என்று. பாருங்க, அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பு என்ன செய்ய முடியுமா? பெற முடியும். இப்போ பாவ மன்னிப்பு, பாவத்தை மன்னிக்கிற தெய்வம், பாவத்தை மன்னிக்கிற ஒரு நாமம் என்று கேட்டால் அது இயேசுவின் நாமம் மாத்திரம்தான் பாவத்தை மன்னிக்க முடியும். வேறு எந்த பேர்லையும் எந்த நாமத்திலையும் பாவ மன்னிப்பு கிடையாது. இயேசுங்கிற நாமத்தில் மட்டும்தான் பாவத்தை என்ன செய்ய முடியும்? மன்னிக்க முடியும். அதனால தான் அவர் தான் மனுஷகுமாரன், பாவங்களை மன்னிக்கிறதுக்கு புல் பவர் அதிகாரம் பெற்றவர் அவர் தான். அதனால தான் இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யணும்? நம்ம எல்லாத்தையும் என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தில் என் பாவங்களை மன்னிக்கப்படுவதாக, ஏசப்பா என் பாவங்களை மன்னி என்று அறிக்கையிடும் போது கர்த்தர் அந்த பாவத்தை கேட்பார். மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் ஏசப்பா நன்மை செஞ்சாலும் அற்புதம் செஞ்சாலும் தீமை செய்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறான். கொல்லவும் அழிக்கவும் திருடவும் ஒருத்தன் வருவான். அவன் மனுஷ கொலைபாதகன், வேறு எதுக்குமே வரமாட்டான். ஆனால் அவனை எதிர்க்கிறதுக்கு ஒரு நாமம் இருக்கிறது. மார்க்கு 16:17-18 விசுவாசிக்கிறவன் நடக்கும் அடையாளங்கள் எங்கே? விசுவாசிக்கு நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் சேதப்படுத்தாது, அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். பாத்தீங்களா? அப்போ இயேசுடைய நாமத்தில் கிடைக்கிற ஒரு கிருபை என்னன்னு கேட்டிங்கன்னா, பிசாசை என்ன செய்ய முடியுமா? அவர் நாமத்தில் விசுவாசம் அவர் ஏற்றுத்தில் அத்தவர்களும் என்ன செய்ய முடியும்? இயேசுவின் நாமத்தினால பிசாசை என்ன செய்ய முடியும்? துரத்த முடியும். பிசாசினுடைய அந்த அந்தகார வல்லமைகளை என்ன செய்ய முடியும்? விரட்ட முடியும். யார் மூலமாக விரட்ட முடியும்? இயேசு மூலமாக, இயேசுவின் நாமத்து மூலமாக விரட்ட முடியும். அதனால தான் இயேசுனுடைய நாமத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை, அவர் மகிமை. பேதுரு யோவான்னு சொல்கிறாங்க, என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழுந்திருத்து நட அப்படிங்கிறாங்க. அப்போ நாமத்துக்குள்ளே அவ்வளோ வல்லம் இருக்கிறது. அந்த நாமந்தான் இயேசுவினுடைய நாமம். இன்னொரு வசனத்தை வாசிங்க, யோவான் 14:13-14 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ. இப்போ பாருங்க என்ன சொல்கிறாரு? நீங்கள் யார் நாமத்தில் கேட்கணுமா? இயேசுவின் நாமத்தில் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். பார்த்தீங்களா? யார் நாமத்தில் கேட்கணுமா? என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும். அப்படின்னா ஒரு காரியம் இல்லை, ரெண்டு காரியம் இல்லை, எத்தனை காரியத்தை நீங்கள் கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படிங்கிற. அப்போ இயேசுவின் நாமத்தில் கேட்கணும். மொட்டைக்கட்டையை எதுவும் கேட்டக்கூடாது. எப்படி கேட்கணும்? இயேசுவின் நாமத்தில் எனக்கு வருவதாக, இயேசுவின் நாமத்தில் கிடைப்பதாக, இயேசுவின் நாமத்தில் பலன் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் சமானம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் கிருபை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் என் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் நான் பலவானாக இருக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் கிருபை. இப்படி இயேசுவின் நாமத்தை சொல்லி 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 நீங்கள் கேட்கும்போது அவர் என் நாமத்தில் தான் கேட்கணும் அப்படிங்கிற. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கேட்கும்போது அழகாக நீங்கள் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 16:18 இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன். பவுலடிகளை எப்படி விடுறாரு? இயேசுவின் நாமத்தில் அந்த அந்த அசுத்தாவி என்ன செய்கிறாரு? விரட்டுறார். இன்னைக்கு இங்கே இருங்க, நம்ம குடும்பத்தில்
நன்மை தவிர என்ன தீமைகள் நடந்தாலும் அது பிசாசு மூலமாக வருகிறது. ஒரு சண்டை வந்தாலும் பிசாசு மூலமாக தான் வருது, ஒரு பிரிவினை வந்தாலும் பிசாசு மூலமாக தான் வருது, ஒரு தேவையில்லாத வீட்டில் கலகங்கள் பிரிவினைகள் வந்தாலும் அது பிசாசு மூலமாக தான் வருது. அப்போ பவுலடிகள் சொல்லுவார், இயேசுவின் நாமத்தில் என்ன செய்ய நீ போ அப்படின்னு என்ன செய்கிறாரு, கடிந்து கொள்கிறாரு, அதட்டுறார். அப்போ அதே போல் தான் இவனை விட்டு புறப்பட்டு போகும்போது இயேசு கிறிஸ்து நாமத்தில் உனக்கு என்ன செய்கிறேன், கட்டளை போடுறேன் அப்படிங்கிறார். கட்டளை போடுறார் இவனை விட்டு. அப்போனா ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை இவனை விட்டு வெளியே போ அப்படிங்கிறார். அப்புறம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ எதிர்ப்புகள் வருகிறது, எத்தனையோ பொறாமைகள் வருகிறது, எத்தனையோ தீய செயல்கள், தீவினை காரியங்கள் எல்லாம் நம்ம குடும்பத்தில் வருது. ஆனால் இதையெல்லாம் எப்படி விரட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவின் நாமத்தில் தான் விரட்டணும். இயேசுவின் நாமத்தில் அந்தகார வல்லமையை வெளியே போ, இயேசுவின் நாமத்தில் சண்டைக்கார ஆவியை வெளியே போ, இயேசுவின் நாமத்தில் பிரிவின் ஆவியை வெளியே போ, இயேசுவின் நாமத்தில் பலவீன ஆவியை வெளியே போ, இயேசுவின் நாமத்தில் குற்றப்படுத்துகிற ஆவியை வெளியே போ, இயேசுவின் நாமத்தில் முறுமுறுப்பு ஆவியை வெளியே போ, இயேசுவின் நாமத்தில் தரித்திரத்தனை வெளியே போ, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற நடப்பதாக அப்படின்னு சொல்லி அந்த இயேசுவின் நாமத்தை நீங்கள் உச்சரித்து உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற பிசாசின் கிரியைகள் எத்தனை காரியங்கள் இருக்கிறது. 1 அல்ல 2 அல்ல. அன்பு, இரக்கம், சந்தோஷம், தாழ்மை, கிருபை, விட்டு கொடுக்குற மனப்பான்மை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போவது, இது எல்லாமே ஒரு குடும்பத்தில் இருந்தால் நல்ல குடும்பம். ஆனால் ஒரு குடும்பத்தில் பகைகள், விரோதங்கள், மார்க்க பேதங்கள், சண்டைகள், பிரிவினைகள், முரண்பாடான காரியங்கள், மார்க்க பேதங்கள், இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் இருந்துச்சுன்னா அது தேவ பிரசனம் அங்கே இருக்காது, பிசாசின் கிரியை தான் இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் குடும்பங்களிலே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் உடனே என்ன செய்யணும், என் குடும்பத்தில் கிரியை செய்கிற பிரிவினை ஆவியை இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் கடிந்து கொள்கிறேன். எபேசியர் 6:13 சொல்கிறது, தீங்கு நாளிலே அவைகளே நீங்கள் எதிர்க்கணும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி என் குடும்பத்தில் கிரியை செய்கிற தீங்கான காரியத்தை இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறேன் என்று நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பான முறையில் அங்கே ஒரு அற்புதத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அடுத்து இன்னொரு காரியம் பாருங்கள், இயேசுவின் நாமத்தில் 1 கொரிந்தியர் 6:9-11. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நம்ம தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். இயேசுவின் நாமத்தை நம்ம ஒரு பெரிய பாவத்தில், குப்பையில், அநியாயத்தில், அட்டுவிடத்தில் எல்லாம் கடந்தோம். ஆனால் இயேசுவின் நாமத்தில் என்ன பண்ணிட்டுருக்கோம், நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம், கழுவப்பட்டிருக்கிறோம், சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம், பாவங்கள் மன்னிக்க அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அந்த வரியை மட்டும் வாசி, இயேசு கிறிஸ்துவின் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் தேவனுடைய ஆவியினால் என்ன செஞ்சோம், கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். மாத்திரமல்ல நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். எப்படி போட்டிருக்கு, தேவனுடைய ஆவியினாலும் இயேசுவின் நாமத்திலும் தேவனுடைய ஆவியிலும் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ நம்ம எப்படி நீதிமானாக மாறி இருக்கிறோம், நம்ம எப்படி பரிசுத்தமானாக மாறி இருக்கோம் அப்படின்னு கேட்டால் இயேசுவின் நாமம் பரிசுத்த ஆவி மூலமாக என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. யார் பாவங்கள், நம்முடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படுகிறது, இயேசுங்கிற நாமத்திலே மன்னிக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்கள், அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு என்ன உண்டு, ஜெயம். அப்போ அவர் நாமத்தில் பாவம் மன்னிப்பு, அவர் நாமத்தில் விடுதலை, அவர் நாமத்தில் மீட்பு, அவர் நாமத்தில் ஜெயம். அப்போ இவ்வளோ காரியங்கள் யார் வார்த்தையில் இருக்கிறது, யார் பேரில் அப்படின்னு கேட்டால் இயேசுங்கிற நாமத்தில், இயேசுங்கிற பேரில் மட்டும்தான் இவ்வளோ இருக்குது. பார்த்து
ஜெயம் கொடுக்குற வாழ்க்கை நம்ம வாழணும். அப்படின்னா அதான் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எல்லாம் சொல்லுங்க, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அல்லேலூயா. அப்போ அவர் நாமத்தில் என்ன இருக்குது? ஜெயம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது. என்னென்ன துன்பம் வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. அவர் நாமத்தை உச்சரிக்கணும், அவர் நாமத்தை பயன்படுத்தணும், அவர் நாமத்தை பேசணும். அவர் நாமத்தை வாயில் சொல்லிக்கொண்டு இருக்கும்போது ஒரு பெரிய விடுதலை நீங்கள் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். மாத்திரமல்ல, மார்க்கு 16, 17, 18 அதே வசனம் தான். ஏன்னா இயற்கை மேல் அதிகாரம் தரும் நாமம். மார்க்கு 16, 17, 18 இயற்கை மேல் அதிகாரம். இயேசுவினுடைய நாமத்தில் என்ன செய்வாங்களாம்? இயற்கைக்கு என்ன செய்யலாம்? கட்டளை போடலாமா? நம்ம இயற்கை மேலே என்ன செய்யலாம்? கட்டளை போடலாம். காற்றை பார்த்து இறையாதே அப்படிங்கிறாரு, காற்று நிற்கிது. கடலை பார்த்து இறையாதே அப்படிங்கிறாரு, கடல் நிற்கிது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே உங்களுடைய குடும்பங்களிலே இன்றைக்கி எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது, எத்தனை தோல்வியில் இருக்கிறது. அது எல்லாவற்றையுமே நம்ம முறியடிக்க முடியும். யார் மூலமாக முறியடிக்க முடியும்? எப்படி முறியடிக்க முடியும் என்று கேட்டால், இயேசுவின் நாமத்தில். ஒரு பிளவினை இருந்தால் கூட பேதுரு யோவானு சொல்கிறாங்க, என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்திரித்து நட. யார் நாமத்தில் நடக்க முடியும்? முடவன், சப்பானி, எலும்பு ஒன்று சேரல. ஆனால் அந்த உளுந்து போன அந்த எலும்பு அது ஒன்று சேருது. எப்படி ஒன்று சேருது அப்படின்னு கேட்டால், இயேசுங்கிற அந்த வல்லமையான நாமத்தில், இயேசுங்கிற அற்புதமான நாமத்தில், இயேசுங்கிற அதிசயமான நாமத்தில், இயேசுங்கிற வெற்றியின் நாமத்தில் உலர்ந்து போன அந்த எலும்பு உயிரடையதுக்கு உண்டான வல்லமை அந்த இயேசுங்கிற நாமத்தில் இருக்கிறது. அதனால தான் வெள்ளியை காட்டிலும் பொண்ணை காட்டிலும் பணத்தை காட்டிலும் இயேசுவின் நாமம் மகிமை உள்ளது. அதுக்கு தான் இயேசுவின் நாமத்தில் எழுந்திருத்து நட அப்படிங்கிறார். இன்றைக்கி அவங்க ஒரு வார்த்தைன்னு சொன்னாங்க. அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான்? இதான் பணம் கிடைக்குமா அப்படின்னு கையை எழுந்துறான், ஏதாவது காசு கிடைக்குமா அப்படின்னு கையை எழுந்துறான். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட பணம் இல்லை பொண்ணும் இல்லை, இந்த பணத்தை காட்டிலும் இந்த பொண்ணை காட்டிலும் மேலான ஒரு அற்புதம் என்கிட்ட இருக்கிறது. அந்த அற்புதம் தான் இயேசுவின் நாமம். அப்போ பணத்துக்கு மேலே அவர் நாமம். அவங்க சொல்கிறது என்ன தெரியுமா? வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, என்கிட்ட ஒன்று இருக்கிறது, அது இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் வெள்ளியும் பொண்ணும் ஒரு நடக்க முடியாது, நடக்க வைக்க முடியாது. காசு பணத்தை வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், ட்ரீட்மெண்ட் டாக்டர் குணமாக்க முடியாது. அது வெள்ளியும் பொண்ணு எதிர்பார்க்குறான், காசு எதிர்பார்க்குறான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? நீ எதிர்பார்க்குற இந்த காசை காட்டிலும் இந்த பணத்தை காட்டிலும் இதுக்கு மேலே ஒரு நாமம் இருக்கிறது, இயேசுவின் நாமம். அந்த நாமத்தில் எந்திரிச்சு நட அப்படிங்கிறாங்க. நீ பிச்சை எடுக்காத, நீ உழைச்சி சாப்பிடு. உன் காலுனால தானே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. இயேசுவின் நாமத்தில் எழுந்திருத்து நட அப்படிங்கிறாங்க. இயேசு நடத்து சர்ச்சுக்குள்ளே ஓடுறான். பார்த்துக்கணும், எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. நடக்க முடியாதவன் நடக்கிறான் இயேசுவின் நாமத்தில். உங்கள் குடும்பத்தில் நடக்க முடியாத காரியம் எது இருக்கிறதா? நடக்க வைக்க முடியும் இயேசுவின் நாமத்தில். சாப்பிட்டாலும் இயேசுவின் நாமம், எந்திரிச்சாலும் இயேசுவின் நாமம், வேலை பார்த்தாலும் இயேசுவின் நாமம், எந்த பொருளை வாங்கினாலும் இயேசுவின் நாமம் என்று வாயில் நீங்கள் உச்சரித்து பாருங்கள். அந்த இயேசுங்கிற நாமத்தில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது, இயேசுவின் நாமத்தில் அவ்வளோ அற்புதம் இருக்கிறது. அதனால் இந்த நாட்களிலே உங்கள் குடும்பங்களிலே இருக்கிற பிரச்சனைகள் எப்படி முறியடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவின் நாமத்தை வெளியே போ. ஒரு விளைவினை வந்துருச்சா, ஒரு போராட்டம் வந்துருச்சா, பேதுரு யோவானு சொன்னாங்க, வெள்ளியுமில்லை பொண்ணுமில்லை, இயேசுவின் நாமத்தில் இருந்து நட பண்ணாங்க. அதே போல் என் குடும்பத்தில் கிரியை செய்கிற முட்டு வலி முடக்கு வலி எது இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் வெளியே போ, இயேசுவின் நாமத்தில் எந்திரிச்சு ஓட முடியும், நான் பலன் எனக்கு வருவதாக, இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாவதாக அப்படிங்கிற அந்த வார்த்தையை, நாமத்தை, இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க 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 மாற்றங்கள் நீங்கள் பார்க்க முடியும். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். இயேசுடைய நாமத்தை நீங்கள் உச்சரித்து பாருங்கள்.
இயேசுவின் நாமம் வல்லமையான நாமம், இயேசுவின் நாமம் அற்புதமான நாமம், இயேசுவின் நாமம் அடைக்கலமான நாமம், இயேசுவின் நாமம் கிருபை நாமம். இயேசுவின் நாமத்தில் எழுந்திருப்பேன், இயேசுவின் நாமத்தில் நடப்பேன், இயேசுவின் நாமத்தில் ஓடுவேன், இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன், இயேசுவின் நாமத்தில் வெள்ளை பெற்றுக்கொள்வேன், இயேசுவின் நாமத்தில் ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுவேன். இப்படி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமத்தில் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் கடன் பிரச்சனை அடைவதாக, இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளை நல்லா படிப்பதாக, இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைக்கு நல்ல ஞானம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைக்கு சுகபலம் உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பான அந்த இயேசுங்கிற அந்த நாமம் நடக்க முடியாதால் நடக்க வைக்கும், முடியாத காரியத்தை முடிய வைக்கும். அதுதான் இயேசுவின் நாமம். அதனால் இந்த நாட்களிலே அடிக்கடி நீங்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 வாட்டி கூட என்ன செய்யலாம், இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தலாம். அது பயன்படுத்தும் போது இந்த வேதத்தில் இயேசுவின் நாமத்தை வச்சு வெற்றி பெற்றவர்கள் யாராலும் முடவர்கள் நடந்தார்கள், சப்பானிகள் நடந்தார்கள், பிசாசா அலறடிச்சு ஓடிச்சு இயேசுவின் நாமத்தில், சத்துரு ஓடினா பவுலடிகளார் இயேசுவின் நாமத்தில் விரட்டுறார். இயேசுவின் நாமத்தில் விட்டார். எபேசியில் படித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்களை படித்து எபேசி பட்டணத்தில் அவ்வளோ பிசாசு செய்வனை கட்டு ஏவுதல் கட்டு, ஆனால் இயேசுவின் நாமத்தில் அந்த பவுலடிகர் எல்லாத்தையும் விரட்டார். பார்த்துக்கலாம். இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து உண்மையோடு சொல்லணும். அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் கிரியை செய்கிற பிசாசுடைய காரியங்கள், ஒரு குடும்பத்தில் திடீர்னு ஒரு சண்டை வரலாம், ஆனால் தொண்டு எப்போ பார்த்தாலும் சண்டை 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 அப்படின்னா அந்த சண்டைக்காராவி உள்ளே வந்துட்டான். ஒரு குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் எரிச்சல் பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா எரிச்சல் நாவி உள்ளே வந்துட்டான். ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை எப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா, அப்போ சமாதானத்தை குலைக்கிறாவி உள்ளே வந்துட்டான். அப்போ உடனே நீங்கள் என்ன செய்யணும், அதை எதிர்க்கணும். கோவப்படுறது சகஜம், ஆனால் தொடர்ந்து கோவப்படக்கூடாது. மாலையில் கோவமாட்டால் காலையில் அக்களிப்பு இருக்கணும். ஒரு 3 நாள் 4 நாள் தொடர்ந்து எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் சண்டை கோபம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த எரிச்சலின் ஆவிக்கு இடம் கொடுத்துருக்குறோன்னு அர்த்தம். அப்போ அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உடனே எதிர்க்கணும். என் குடும்பத்தில் கிரியை செய்கிற எரிச்சலின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன். எபேசியர் 6:13 படி. என் குடும்பத்தில் கிரியை செய்கிற முறுமுறுப்பு ஆவியே, சண்டைக்கார ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன். என் குடும்பத்தில் சமாதானம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தில் அன்பு உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தில் சமாதானம் உண்டாவது என்று வாயை திறந்து நீங்கள் சொல்லும்போது அந்த வார்த்தை, அந்த இயேசுடைய நாமம் வந்து கிரியை செய்யும். ஏன்னா அந்த வார்த்தைக்குள் அவ்வளவு மகிமை இருக்கிறது, அந்த வார்த்தைக்குள் அவ்வளவு வளம் இருக்கிறது. பொல்லாத சத்துரு இயேசுவின் நாமத்தை பார்த்து ஓடுவான், பக்கத்தில் நிற்க மாட்டான். 6000 பிசாசு ஓடிச்சு பன்னிக்கூட்டத்துக்குள்ளே இயேசுவின் நாமத்தை போ அப்படின்னு சொன்ன உடனே போயிடுச்சு. ஒரு ஆவியில் 2 ஆவியில் 6000 ஆவிகள். நம்ம குடும்பங்களில் இப்படி 6000 ஆவிகள் இருக்க சான்ஸே கிடையாது. மிஞ்சி போனால் சட்டக்கர ஆவி இருக்கும், மிஞ்சி போனால் முறுமுறுப்பு ஆவி இருக்கும். இன்னும் மிஞ்சி போனால் எங்கே காசு கொடுக்கலையா, நான் இதை வச்சு சமைக்கிறது போ அப்படின்னு சண்டை போடுவாங்க அம்மா. கொஞ்சம் பொருளாதார ஆவி. இதை 2 3 தான் வரும். 3 ஆவி இருக்க சான்ஸ் இருக்குது, அல்லது 4 ஆவி இருக்க சான்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே இருக்க சான்ஸ் இல்லை. 6 ஆவியாக இருந்த குடும்பத்தில் மனுஷன் குடியிருக்க முடியாது. 6 ஆவி இருந்தால் மனுஷருக்கு குடியிருக்க முடியாது. அவன் எங்கே குடியிருப்பான்? 6 ஆவி இருந்தால் அவன் தலையெழுத்து கல்ற தோட்டத்தான், சுடுகாடுதான். அதனால் அந்த பெரிய ஆவியெலாம் நம்மகிட்ட வர முடியாது. ஏன்னு கேட்டால் நீங்கள் வந்து அப்பப்போ இயேசுவின் நாமத்தை சொல்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க, துதிக்கிறீங்க, ஸ்தோத்திரிக்கிறீங்க, ஆராதிங்க, ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஃபயராக ஆராதிக்கிறீங்க. அப்படியே உள்ளே கடந்தாலும் வெளியே போயிடுவான். உள்ளே இந்த ஆராதனைக்கு முன்னால் நிற்கவே முடியாது, இந்த அபிஷேகத்துக்கு முன்னால் அவன் நிற்கவே முடியாது, ஓடியே போயிடுவான். அப்போ அதே போல் ஒரு 3 பீஸு 4 பீஸ் தான், 3 பீஸு 4 பீஸு அழகாக வெட்டிடலாம், நல்லா விரட்டி விட்டலாம். உள்ளது 1 2 தான் இருக்குது, ரொம்ப இல்லை. 2னா அழகாக நீங்கள் அடித்து மப்பை கழட்டி விட்டுடலாம். அல்லேலூயா. அப்படி தான் செய்வேன். போயிச்சிட்டோம், வேலையை பார்த்துட்டு போ, என்னால் தர முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு கீழ்ப்படியாத ஆவி, அது ஈஸியாக போட்டு தள்ளிடலாம். ஆனால் இவகை ஜாதி பிசாசு ஜெபத்திலின்றி உபவாசத்திலின்றி என்ன செய்யாது, போகாது அப்படிங்க. பிசாசில் வந்து பல ஜாதி இருக்குது, பல வெரைட்டிஸ் இருக்கிறது. என்ன இருக்கிறது? பல வெரைட்டிஸ் இருக்கிறது. அந்த வெரைட்டிஸ் தகுந்தாப்பில் நீங்கள் வந்து இருக்கணும். டக்குன்னு தூங்கி எந்திரிச்சு ஹாவ் சோதர ஆண்டவரே அல்லேலூயா, உடனே இயேசுவின் நாமத்தில் வெளியே போ, உன் மேலே வந்து உட்காந்துருக்கான்.
நீ என்ன செய்யணும், நல்லா கர்த்தரை மையப்படுத்தி நல்லா துதிச்சு ஆராய்ச்சி தேவ பிரசனத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரே போடுதான் ஓடியும். வல்லமை தரிக்கணும், அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கணும், சார்ஜ் ஃபுல்லாக இருக்கணும். சார்ஜ் 0 ஆன பிற்பாடு போ அப்போனா எப்படி வரும்? போகவே போகாது. சார்ஜ் ஃபுல்லாக ஏற்றணும், வசனத்தை ஏற்றணும், துதியை ஏற்றணும், ஸ்தோத்திரத்தை ஏற்றணும், தேவ கிருபி ஏற்றணும். ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் நீ அடிச்சு நான் ஈஸியாக போயிடுவோம். வேறு ஒன்றுமே கிடையாது. அதாவது சீசர்கள்னால அந்த ஆவியை விரட்ட முடியல. அப்போ ஏசப்பாட்ட கேட்குறாங்க சீசர்கள், ஏசப்பா நாங்கள் விரட்டினா போக மாட்டேங்குது. அதுக்கு அப்பா சொல்கிறாரு, தம்பி இங்கே வா, பிசாசு ஒரு பிசாசு இல்லை, 2 பிசாசு இல்லை, ஏகப்பட்ட பிசாசு இருக்குது. ஒவ்வொரு வெரைட்டிஸில் இருக்கான், ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஒவ்வொரு ஜாதியில் இருக்கான். இவ்வகை ஜாதி பிசாசு, இந்த பிசாசு உபவாசத்தில் நின்று ஜெபத்தில் நின்று என்ன செய்யாது? போகாது. நீ ஜெபம் பண்ணாமல், நீ துதிக்காமல், நீ சோதரிக்காமல் போ அப்போனா போக மாட்டான். உன் பக்கத்தில் வந்து மேலே உட்காந்துருவேன். அப்போ என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிச்சு தேவ பிரசனத்தை உணரணும். ஏசப்பா அழகாக சொல்லி கொடுக்குறார். இவ்வகை ஜாதி பிசாசு உபவாசத்திலும் ஜெபத்திலின்றி போகாது அப்படிங்கிறார். அப்படின்னா இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் ஒரு பிசாசு உட்காந்துருக்கு அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியுது. இப்போ இருக்கார், உங்கள் வீட்டுக்காரர் இருக்கார், ஒரு நாள் நல்லா பேச, அடுத்து வந்து எப்போத்தில் என்ன சொல்கிறாங்கண்ணா அப்படின்றாரு, சரி போயிடும். அப்புறம் அடுத்த நாள் வருவார், என்ன எங்கே போனேன் அப்படின்னா நீங்கள் யோசிக்கணும், என்னம்மா சாப்பிட்டியாம்மா சோறாக்கிட்டியாம்மா அப்படின்னு கேட்ட மனுஷன் இன்றைக்கி வந்து வல்லு 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 விழுகிறானே அப்படின்னு யோசிக்கிற. நீ ஒரு நாள் விழ வேண்டியதாக ரைட்டு, ஓகே, 2 நாள் விழ வேண்டியது ஓகே. ஆனால் 3 நாள் கண்டினியூவாக வல்லு வல்லு விழுந்துட்டு சரியில்லை, அது சரியில்லை, இது இல்லை, அப்படி இருக்கு, எங்கே போன வச்சேன் உங்கள் பிரச்சனை கொஞ்சம் என்னுடைய அனுத்திக்கிட்டே வச்சுக்கிட்டு வந்து அனுத்திக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு மண்டை காஞ்சி போயிடும். என்னடா ஒரு 3 நாளை போட்டு அனுத்திக்கிட்டு இருக்கான், தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் என்ன செய்கிறது ஒன்றும் புரியலையே, என்ன முறைக்கிற, ஓடி போயிரு, ஒழுங்காக இருக்கணும் தெரியுதா அப்படியா, நல்லா இருந்துவேன். பார்க்கணும் அவனை ஒத்துக்கிட்டு, உன் முகத்தில் ஒரு மாற்றம் தெரியுது, மக்கா இறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour நல்லா ஆண்டவரை துதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இயேசுவின் நாமத்தில் என் புருஷன் உள்ளத்தில் கிரிச்சிக்கிற பொல்லாத சண்டக்கர ஆவியை எரிச்சு ஆவியை உன்னை கடிந்து கொள்கிறேன், என் புருஷனை விட்டு வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் என் புருஷ உள்ளத்தில் தேவ சமாதானம், என் புருஷ உள்ளத்தில் தேவ கிருபை, என் புருஷ உள்ளத்தில் தேவ அன்பு கடந்து வருவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா சண்டக்கர ஆவி, முறுமுறுப்பு ஆவி, குற்றப்படுத்துகிற ஆவி, குறை சொல்கிற ஆவி, என் வீட்டு ஆளுக்கு போகிற வயிறு ஆவி எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் போ, அப்பாலே போ சாத்தானே. தேவ அன்பு, தேவ இரக்கம், தேவ சமாதானம் என் புருஷன் உள்ளத்தை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த நாள் வருவியா, என்னம்மா இந்த மாதிரி டல்லாக இருக்க, என்னடா வேணுமாட செல்லம் அப்படின்ட்டுவியான். காரணம் அவன் போயிட்டான் வெளியே, என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். நீ அவன் அடிக்கிறான், வெறிக்கிறான், குறிக்கிறான், நீ உடனே போன போட்டு ஏம்மா அவன் வஞ்சிக்கிட்டு இருக்கான், திட்டிக்கிட்டு இருக்காம்மா, எனக்கு இவன் கூட சேர்ந்து வாழ பிடிக்கலன்னு சொல்லி புலம்பாத. புலம்பு நிப்பாட்டிப்பட்டு உனக்குள்ளே ஆக்கும் சக்தி இருக்கிறது, இயேசுங்கிற நாமம் உனக்குள்ள இருக்கிறது, இயேசுங்கிற அற்புதம் உனக்குள்ள இருக்கிறது. அந்த நாமத்தை வைத்து உன் புருஷன் மூலமாக கிரியை செய்கிற ஆவிகளை நீ அழகாக என்ன செய்யலாம், விரட்டலாம். இயேசுவின் நாமத்தில் நடக்க முடியாத சப்பானியே எந்திரிச்சு நடந்தானா உன் வீட்டுக்குள்ள அப்பப்போ இருக்கிற சின்ன சின்ன கொசுறு, இதெல்லாம் என்னது கொசுறு, ஈஸியா அவர் ஊதி விட்டுடலாம். பயப்படக்கூடாது. அல்லேலூயா. உடனே கட்ட பஞ்சாயத்து வச்சிடக்கூடாது. அவன் அடிக்கிறான், வெறிக்கிறான், இந்த கால் தர மாட்டான், நான் கூட வாழ மாட்டேன், கொல்ல மாட்டேன், என்னை பிடிக்கல, ஓ கீ கீ பூ கூ, பிடிச்சி தானே கட்டினேன், பிடிச்சி தானே தலையை கொடுத்த, பிடிச்சி தானே தலையை கட்டினேன். சரி பண்ணணும், நெளிஞ்ச பாத்திரத்தை நெளிவு எடுக்கணும். அதெல்லாம் எப்படி என்று கேட்டால் இயேசுங்கிற நாமத்தில், சண்டக்கராவி இயேசுவின் நாமத்தில் செய்வார். இயேசுவின் நாமம் அவ்வளோ பெரிய வல்லமையாக நாமம் பார்த்துக்கலாம். இயேசுவின் நாமத்தில் இருந்து நட, இயேசுவின் நாமத்தில் வெளியே போவோம்னு சொல்லி பாருங்கள். அவ்வளோ பெரிய உன்னதமான ஒரு நாமம் இந்த நாமம். ஏன்னு கேட்டால் வேதம் சொல்லுகிறது எபேசியர் 6:12, மாமிசத்தோடும் அல்ல இரத்தத்தோடும் அல்ல, இப்பொல்லாத பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோட போராட்டம் உண்டு. எபேசியர் 6:13, தீங்கு நாளிலே அவைகள் நீங்கள் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போனா அவனை எதிர்க்கணும், டெய்லி அவனை எதிர்க்கணும். என்ன, அதாவது உங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கா, அன்பாக இருக்கா, சந்தோஷமாக ஜாலியாக விளையாடுறீங்களா, விட்டுருங்க, அமைதியாக போயிட்டே இருக்கு, வண்டி போயிட்டே இருக்கட்டும். துதிங்க, ஸ்தோத்திரிங்க, ஆராதிங்க, நன்றி சொல்லுங்கள், வண்டி போயிட்டே இருக்கட்டும். ஆனால் திடீர்னு ஒன்று வரும், திடீர்னு வரும், அங்கேருந்து வரும், வெளியிலேருந்து வரும், நாளைக்கு எங்கள் அக்கா வருதா பண்ணுவான், நாளைக்கு எங்கள் அக்கா வருதா பண்ணுவான். அக்காவுக்கு என்னது, புருஷனுடைய அக்கா தங்கச்சிக்கு என்ன சொல்லுவீங்க, மதினி, மச்சான் கிடையாது, மதினி. அப்போ மதினி வரப்போகுது. மதினி எப்போ வந்தாலும் ஏதாவது சண்டை இழுத்துட்டு போகணும்னு உங்களுக்கு தெரியும்.
உடனே என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, பலவானே முந்தி கட்டினால் ஒழிய ஒருவன் வீட்டுக்குள் பிரவேசிக்கும். நாளைக்கு மதினி வருது, நாளைக்கு மச்சான் வர்றான், நாளைக்கு மச்சினிச்சு வருது. உடனே என்ன பண்ணு, ஆண்டவரே தகப்பனே, நாளைக்கு வெளியிலிருந்து ஆண்டவரே கட்டாவை சிட்டம்பட்டி உசிலம்பட்டி இருந்து நாளைக்கு என் புருஷனுடைய அக்கா வருது, புருஷனுடைய தங்கச்சி வர்றாங்க. அவங்க வந்தாலும் ஏதாவது அது நொல்ல இது நொல்ல, அது சரியில்லை இது சரியில்லை, என்னடா நீ கவனிக்கிற வைக்கிற உன் பொண்டாட்டியை, அப்புறம் ஏதாவது ஒன்று சொல்லி ஏற்றி விடுவாங்க. அதனால் இப்படிப்பட்ட சண்டைக்கார ஆவி, இப்படிப்பட்ட முறுமுறு ஆவி, இப்போது குறை சொல்கிற ஆவி எது இருந்தாலும் என் மாத்திரா மூலமாக என் மச்சினி மூலமாக வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறேன். அப்படி இல்லாட்டி அவங்களே வரவிடாமல் அங்கேயே நிப்பாட்டி வச்சுருங்க, இயேசுவின் நாமத்தில் வராமல் இருப்பதாக. அப்படின்னு வீட்டுக்காருக்கு தெரியாமல் சொல்லி போடணும். நீ வீட்டுக்கு எங்கள் அக்கா நான் வயிறியா அப்படின்றியா, ஏன்னா வீட்டுக்காருக்கு தெரியாமல் நீ சொல்லிவிட்டேன்னா ஆண்டவர் பார்ப்பார். டக்கு நாங்கள் ஒரு கேதை வீடை உருவாக்கி விட்டுட்டு, ஐயோ இன்றைக்கி ஒரு பக்கத்து வீட்டில் சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தங்க மண்டையை போட்டுருவாங்க. நேற்று தம்பி நேற்று வரலான்னு பார்த்தேன்டா, பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க இறந்துட்டாங்கடா, அது கேதை வீட்டுக்கு போகணும், இன்னொரு நாளைக்கு வர்றேன், நான் வரலை. சரிக்கா, சோழி முடிஞ்சு. அப்போ இதெல்லாம் நீ செய்யணும். அதுக்குண்டான ஒரு வல்லமை உனக்குள்ளே இருக்கிறது. எனக்கு நான் துக்கத்தை துன்பத்தை வேதனையை என் நாத்திரா வந்தால் பயமாக இருக்குது, என் மச்சினிச்சு வந்தால் பயமாக இருக்குது, என் நாத்திரா வீடை ரெண்டாக்கி விடுவா, சும்மா உட்காந்துட்டு போக மாட்டா, என்னடா பிரிட்ஜு அப்படி இருக்குது, என்னடா அது இப்படி இருக்குது, என்னடா வீட்டை கவனிக்கிற, அவள் காலேருந்து தூங்கிட்டு இருக்கா, 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கா, அவர் 5 மணிக்கு எந்திரிச்சு வேலை பார்க்க விட வேணாம், என்னடா பொண்டாட்டியை நீ கவனிக்கிற, என்னடா கல்யாணம் முடிச்சு வச்ச நீ. எங்கள் வீட்டுக்கெல்லாம் கொண்டுருவார். 6 மணிக்கு மேலே தூங்கினா எங்கள் வீட்டுக்கு அவ்வளோ மண்டை போட்டு உடச்சி விடுவார். நான் காலை எந்திரிச்சு மாட்டை அள்ளி சாணி அள்ளி கூட்டி அதை கூட்டி எல்லா வேலையும் பாலை காய்ச்சி எல்லாம் செஞ்சு 6 மணிக்கு டீ போட்டு அவருக்கு கொடுத்துருவேன். என்னடா உன் வீட்டுக்கார் என்னடா வச்சிருக்க, நீ 7 மணிக்கு எந்திரிக்கிற, 7 மணிக்கு உனக்கு டீ கொடுக்காம இருக்காடா, 8 மணிக்கு டீயை கொடுக்குற, என்னடா நீ பொண்டாட்டியை வச்சிருக்கிற அப்படின்னு சுருன்னு ஏற்றி விட்டோன்னு அவன் அப்படின்வான். நல்லா இருந்த குடும்பம் சண்டை வந்துடும். யார் மூலமாக, நாத்தனை மூலமாக வரும், மச்சினிச்சு மூலமாக வரும், மாமியா மூலமாக வரும், அத்தை மூலமாக வரும். அத்தை டீங்கன்னு வந்து வீட்டுக்குள்ள, என்னடா உன் வீடு இப்படி இருக்குது, குப்பை மாதிரி வச்சு, என்னடா வீடு வச்சுருக்கா உன் பொண்டாட்டி அப்படின்னு அத்தை போட்டு போயிடும். சரி வர்றேன் அப்படின்ட்டு போயிடும். இவனுக்கு சுருன்னு ஏற்றி விட்டு போயிடுவாங்க. நல்ல புருஷன் போட்டு நல்ல சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. திடீர்னு அத்தை அங்கேருந்து வரும், என்ன நல்லா இருக்கியா, அவனை இப்படியே ஒன்றா நல்லா இருக்கியா நான் அடுப்பை பார்க்கும், வீடை பார்க்கும், பெட்டை பார்க்கும், அதை பார்க்கும். என்னடா வீடாடா இது, பண்ணி குடிச்ச மாதிரி வீடு இருக்குது, என்னடா உன் மருமக உன் பொண்டாட்டி என்ன வச்சுருக்க, எனக்குன்னு ஒன்று வச்சுருக்கா மருமக, எங்கேயோ வந்து பிடிச்சிட்டு வந்துட்டியான், வீடாக வச்சுருக்கா, பண்ணி குடிச்ச மாதிரி வச்சுருக்காடா, கட்டில் அப்படி கிடக்கடா, துணி அழுக்கு துணி போகிற அப்படி கிடக்கடா, வீடு பாரு நேற்று நைட்டு சாப்பிட்டது அப்படியே குமிச்சு போட்டு வச்சுருக்காடா, என்னடா நீ பொண்டாட்டியை நீ பார்க்குற, என்னடா குடும்பம் நடத்துகிற அப்படின்னு ஒரு ஏற்றி விட்டோன்னு பார்த்து வந்தோன்னு விழுவான். என்ன நீ வீடு வச்சிருவோம் கத்திவான். இங்கே வாயா, நேற்று இப்படி தான் கிடச்சி, முந்தானத்து இப்படி தான் கிடச்சி, அப்போ கம்முன்னு கிடந்து இப்போ ஏற்றி விட்டு பதிலையோ வெட்டி பஞ்சாயத்தில் வருவாங்க. அதுதான் நீ என்ன பண்ணணும், இயேசுவின் நாமத்தில் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், ஆஃப் பண்ணிடணும். இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தில் எந்த சண்டையும் வரக்கூடாது. மனுஷி மூலமாக தான் வரும் சண்டை, அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க, வராது. அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் செய்ய முடியும். அதனால் இந்த நாட்களிலே குடும்பத்தை நடத்துவதற்கு நான் பலன் ஆக்கும் சக்தி ஆற்றல் சக்தி உங்களுக்கு இருக்கிறது. எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். எல்லாமே உங்கள் கையில் இருக்குது, எல்லாமே வார்த்தையில் இருக்குது, இயேசுடைய வார்த்தையில் எல்லாமே இருக்குது. நீங்கள் அப்படி செய்யும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.